இப்போ நாய் மனுஷனை கடிச்சா அது ஒரு நியூஸா? இல்லை, அது பழக்கம். மனுஷன் நாயை கடிச்சா அது ஒரு நியூஸு. அதுபோல் குற்றம் நடக்கலைன்னா தான் இப்போ நியூஸு. ஸோ இன்னைக்கு வந்துங்க நீங்கள் சொல்கிற விஷயங்கள் உண்மையால் நடந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விதம் என்னன்னா, ஒரு 10-15 நாள் ஆன ஒரு அரசாங்கம் தான் இதுக்கு காரணம், அதன் நிர்வாகம் தான் இதுக்கு காரணம்னா, 50 வருஷமாக ஆண்டைங்களை உங்களுக்கு அதில் பங்கே இல்லையா? 15 நாள்லேயே இவங்க வந்து அந்த நிர்வாகத்தை சீரழித்து சீட்டு கட்டா தூக்கி போட்டாங்களா? தப்புங்க. அதாவது ஆட்சி என்பது வேற, நீங்கள் கட்சி என்பது வேறு. நீங்கள் கட்சிக்காரன் என்ன வேணா பேசலாம், ஒரு ஆட்சி என்பது பர்மனன்ட் பாடி, அது தொடர்ந்து இருக்கும், அது இயங்கி கொண்டே இருக்கும். இன்னைக்கு விஜய் முதல்வராக இருக்கலாம், நேற்று ஸ்டாலின், முந்தா நாள் எடப்பாடி இருக்கலாம், இவர்கள் மாறலாம், ஆளுங்கட்சி மாறலாம். ஆனால் அந்த ஆட்சி என்பது இருக்கு பாருங்க, கவர்னன்ஸ், அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்போ கவர்னன்ஸ் ஃபெயிலியருங்க இது. போலீஸ் வந்துங்க, உதாரணத்துக்கு இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, உளவுத்துறை, அதனுடைய வேலை என்னன்னா, லா அண்ட் ஆர்டர் போலீஸ் குற்றம் நடந்ததை உடனே போய் பிடிச்சி துப்பு தொலைக்கி விசாரணை பண்ணி அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இது குற்றங்களை குறைப்பதற்கான ஒரு ஏற்பாடு.